வாழ்க்கையில் கஷ்டம் வருது, வாழ்க்கையில் துன்பம் வருது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வருது, ஆனந்தமும் உடனே வருது. சரி, இப்போ இந்த கஷ்டமெல்லாம் வரும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கவலையும் கூட வரும். கவலை கூட வருதோ இல்லையோ, கடவுள் மீது ஒரு கோபமும் வரும். என்ன இவ்வளோ கஷ்டம் கொடுக்குற, இவ்வளோ துன்பம் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் மேலேற வேண்டும் என்றால், இப்போ பகைவர்கள் நமக்கு தீமை செய்தாலுமே கூட அந்த தீமை நமக்கு ஒரு பொருட்டல்ல, இது இறைவன் தொடர்ந்து கொடுப்பதாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் நடைபெறுகிறது அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். நான் செய்யாத ஒரு விஷயம் எனக்கு சேராது. எப்பொழுதுமே நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நான் செய்யாத எந்த ஒரு வினையும் நமக்கு சேராது. அப்படி ஒன்று வருது, அதை இறைவன் நமக்கு கொடுக்கின்றார் அப்படின்னா நல்லா தெரிந்து கொள்ள வேண்டியது, அது எங்கோ நாம் கடன் மிச்சம் வைத்திருக்கின்றோம் அப்படிங்கிறத அதுல இருந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு ஜென்மத்தில் யாரோ ஒருத்தருக்கு நம்ம செஞ்ச வினையானது இப்பொழுது நமக்கு திரும்பி வருகிறது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு பக்குவப்பட்ட மனதுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா பகைவர்களை கூட நேசிக்கக்கூடிய ஆற்றலை நாம் பெற்று விடுவோம். சாதாரண விஷயம் அல்லவல்லவா? ஒருத்தர் நமக்கு துன்பம் செய்கிறார் அப்படிங்கும் போது அந்த துன்பத்தை நாம் அனுபவிப்போம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ரொம்ப கொடுமையானதாக கூட இருக்கும். ஆனால் இது எனக்கு அதுவாக நடந்திருக்குமா அப்படின்னு யோசிச்சா, ஏதோ ஒரு காலகட்டத்தில் நான் யாருக்கும் ஒன்று செஞ்சது திரும்பி வருது. ஏன்னா இந்த கர்மா அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீ செய்யாத ஒன்று உனக்கு திரும்பி வராது. இல்லை, இப்போ புதுசாக யாராச்சும் உங்களுக்கு செஞ்சுட்டாங்கனாலும் அமைதியாக இருந்துருங்க, அது அவங்களுக்கு திரும்பி போகும். உங்களுக்கு வேறு வகையில் அது பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் சொல்கிறது, காரண காரியமின்றி இறைவன் எந்த வினைகளையும் மாற்றுவது இல்லை. ஒரு வினை உங்களுக்கு வருகிறது என்றால் அதற்கும் மூல காரணமானது ஒன்று இருக்கும். இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டவங்க பகைவர்களையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன்னா இப்போ ஒருவேளை அந்த எதிரிகளோ பகைவர்களோ உங்களுக்கு அந்த தீங்கை செய்யாமல் விட்டிருந்தால் அது இன்னும் வேறு விதமாக வேறு அளவுகோளுடன் அது நம்மை பாதிக்கக்கூடும். அப்போதைக்கு அந்த வினையை நான் கழிக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் அதை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்கின்றோம். அப்படிங்கும் போது கண்டிப்பாக எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய மனநிலைக்கு அது கொண்டு விட்டுரும். அப்போ தான் அந்த மனசில் அந்த யதார்த்தம் அப்படிங்கிறது வரும். இப்படி நினச்சிட்டோம் அப்படின்னா புதுசாக நம்ம மனசில் யாருக்கும் கேடு நினைக்க மாட்டோம். ஏன்னா இந்த வலி நமக்கு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கும் போது இதை நாம் ஒருவருக்கு திரும்ப செய்கின்றோம் அப்படிங்கும் போது எவ்வளோ வலி ஏற்படும் அப்படின்னு நமக்கு தெரியும். இன்னொன்று, ஏதோ செஞ்சனால தான் இப்போ இந்த வலியானது நமக்கு வந்திருக்கிறது. அதனால் தயவு செஞ்சு இனிமேல் எதுவும் செய்யாமல் இருந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வராமல் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவானது அந்த மாதிரி காலகட்டங்களில் தான் உண்டாகும். அதை பொறுமையாக அணுகணும். அதுக்கான ஆற்றலை இறைவன் எல்லாத்துக்கும் கொடுக்கட்டும் அப்படின்னு தான் வேண்டிக் கொள்ளலாம். ஒரு சின்ன விஷயம், இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு உங்களுக்கு இது உறுதுணையாக இருக்கும். இப்போ நிலம் பக்குவப்படுத்தப்பட்ட நிலம், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா விதையை மட்டும் அங்கே போட்டு வைக்கிறோம். போட்டதுமே முளைச்சிடுமா அப்படின்னா முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எந்த ஒரு வினை நடக்கணும்னாலும் பஞ்சபூத சேர்க்கை ஒரு விகிதத்தில் இருந்தால் தான் இது நடைபெறுகிறது. இருந்தாலும் அந்த விதை முளைத்து மரமாவதற்கு அடிப்படை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிலம், அதிகபட்ச தேவை நிலம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நீர், பஞ்சபூத சேர்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்திகளும் அதற்கு தேவை. அப்ப இந்த விதை முளைப்பதற்கு ஆதாரமாய் விளங்குவது அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சபூத சேர்க்கை. சரிங்களா? இந்த பஞ்சபூத சேர்க்கை ஒரு சீரான விகிதத்தில் இருக்கும் போது அந்த விதையானது முளைத்து வெளியே வருகிறது. அந்த விதை முளைத்து வெளியே வருவது மட்டும் இல்லாமல் தான் எந்த இடத்தில் பிறந்ததோ, ஆதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், சரிங்களா? ஆரம்ப இடம் அப்படின்னு சொல்றது ஆதி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த ஆரம்ப இடத்தை விட்டு விலக ஆரம்பிக்கிறது. நம்ம என்னதுல சொல்றோம்னா, அது தன்னை மறந்த நிலையில் மேலே மேலே வளர்கிறது. அந்த புவியீர்ப்பு விசைக்கு எதிராக அந்த மரமானது வளர்ந்து கொண்டே செல்கிறது. மரம் வளர்ச்சி அடைகிறது. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், அந்த இரண்டு இலைகள் மற்ற இரண்டை உருவாக்குகிறது. அப்படியே அது பல்கி பெருகி பல கிளைகளை உருவாக்குகிறது. கிளைகள் பருத்து பருத்து மரமாக அது பெரிய விருட்சமாக மாறுகிறது. ஆனாலும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், ஆரம்பத்தை இடத்துக்கே நம்ம திரும்பி வந்துதான் ஆகணும் அப்படிங்கிறது தான் விதி. ஆரம்பிச்ச இடத்துக்கே நம்ம மீண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் விதி. இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிதா இருக்கும். இப்ப ஆரம்ப காலகட்ட இலை அதுதான் ஆரம்பம் இல்லைங்களா? இப்ப அது முளைச்சு 2 இலை விட்டுச்சு. அதுக்கப்புறம் அதன் மூலமாக பல இலைகள் வந்தன. அந்த ஆரம்பித்த 2 இலைகள் எங்கே போகும்? பழுத்து மீண்டும் நிலத்திற்கே தான் உரமாகும்.
அந்த மீதி கிளை, அதோட தண்டு, இந்த மாதிரி நிறைய சொல்லுவோம். எல்லாமே ஒரு காலகட்டத்தில் எங்கு வந்து ஐக்கியமாக வேண்டும் என்றால் எந்த இடத்தில் பிறந்ததோ அந்த இடத்தில் அது ஐக்கியமாக வேண்டும். அதுதான் உலக நியதி அப்படிங்கிறது. அது நீங்க எதுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரிதான், எந்த பொருளா எடுத்துக்கிட்டாலும் சரிதான், எந்த உயிரினமா இருந்தாலும் சரிதான், எல்லாமே எந்த இடத்தில் தோன்றியதோ அந்த இடத்தில் தான் அது சேர வேண்டும் என்பது நியதி. இது ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். இப்ப இந்த மரமும் சரி, கிளையும் சரி, எல்லாமே மண்ணில் தான் திரும்பியும் வந்து மடிகிறது, அதோட தான் இணக்கமாய் சேர்கிறது. இந்த மாதிரி ஒரு உயிரின தோற்றம், அதுலயும் நம்ம சிறப்பா சொல்றோம் இல்லையா, இந்த மனித பிறவி அப்படிங்கிறது கிடைத்தற்கு அரிய பிறவி அப்படின்னு சொல்றோம். கிடைத்தற்கு அரிய பிறவி அப்படின்னு சொல்றோம். இந்த மனித தோற்றம் எப்படி உருவானது, எங்கிருந்து உண்டானது அப்படின்லாம் பல விதங்கள்ல ஆராய்ச்சிகள் போனாலும் அந்த எல்லாம் அல்ல இந்த பரம்பொருள் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம மீண்டும் செல்ல வேண்டிய இடம் எது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் நாம் பரம்பொருளையே தான் சேர்ந்தடைய வேண்டும். அதுதான் நம்ம வாழ்க்கையோட உன்னதமான விஷயமா இருக்கும். தான் செய்ய வந்த வேலைகளை எல்லாம் முடித்து விட்டால், தனக்கு என்ன விதிக்கப்பட்டிருந்ததோ எல்லா கடமைகளையும் நான் சரிவர முடித்து விட்டேன் என்றால், மீதம் இருக்கின்ற வாழ்க்கை எதற்காக அப்படின்னா பரம்பொருளை தேடுவது, அவருடன் இணக்கம் கொள்வது, அவருடன் இரண்டர கலந்து விடுவது என்பதாக இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கையானது அர்த்தம் பெறுகிறது. தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த வாழ்க்கையானது அர்த்தம் பெறுகிறது. மாறாக மீண்டும் பொன்பொருள் சேர்க்கை, வினையாற்றுவது, இப்படின்னு உங்க வாழ்க்கை தொடர்ந்துகிட்டே போகுது அப்படின்னா அந்த வினையானது திரும்ப திரும்ப எதிர்வினையை உண்டாக்கி உங்கள் வாழ்வை நீட்டித்துக் கொள்ளே செல்லுமே தவிர உங்களை இறைவனை நோக்கி அழைத்து செல்லாது. இயற்கை என்பது ஆதி எதுவோ அவ்விடமே அந்தமாகவும் அமையும். எந்த இடத்துல வந்துட்டு பிறப்பு நடக்குதோ அந்த இடத்துல இறப்பு கண்டிப்பா இருக்கும். இப்ப இறைவனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐம்பெரும் தொழில்களை செய்யக்கூடியவர். இப்ப யார் ஒரு பொருளை உருவாக்குறாரோ அவரால் தான் அப்பொருளை அழிக்கவும் முடியும் அப்படிங்கிற வினையை வந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பொருளை உங்களால உருவாக்க முடியுதா, நீங்க அதை அழிப்பதற்கு தகுதி வாய்ந்தவர், ஆனா நீங்களா அதை உருவாக்கி இருக்கணும். அதுதான் முக்கியம். யார் ஒருவர் அந்த அழித்தல் தொழிலை செய்கிறாரோ அவர்தான் அந்த ஆதிக்கும், அதாவது அதன் உருவாக்கத்திற்கும் காரணமாக இருந்திருப்பார் என்பதை நாம் உள்ளார உணர வேண்டும். எல்லா தொழில்களையும் செய்வதும் இறைவன் மட்டுமே. நாம் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கிறோமே தவிர அச்சக்தியானது ஒரே சக்தி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நமக்குள்ள ஒரு தெளிவான எண்ணமானது பிறக்கிறது. நம் வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறோம் என்பதில் ஒரு தெளிவானது கிடைக்கும். அந்த தெளிவு கிடைத்து விட்டது அப்படிங்கும் போது கண்டிப்பா நாம் இறைவனை சேர்வதற்கான வழியும் அங்கு பிறக்கும். அப்ப நம்ம எங்க இருந்து வந்தோமோ அங்கே திரும்ப செல்றதுதான் உத்தமமான விஷயம். இறைவனிடம் இருந்து வந்தோம் என்றால் இறைவனை திரும்ப சென்றடைவதுதான் அதற்கு வழி. நாம் சொல்வது அவ்வளவு எளிதான விஷயமும் அல்ல. அதற்கான வழிகளை நாம் தேடி அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கட்டாயமா அந்த பாக்கியமானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத உங்க மனதுல ஆழமா வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களை மென்மேலும் உயர்த்தும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. சிவபெருமானுடைய பெருமைகளை பேச வேண்டுமா அப்படின்னு கேட்டா பேசணுங்கிற அவசியமோ கட்டாயமோ யாருக்கும் இல்லை. ஆனா இந்த பிரபஞ்சத்தை பத்தி நம்ம யோசிக்கலைனா கூட, குறைந்தபட்சம் நம்ம ஊரை பற்றி நம்ம யோசிக்கலைனா கூட, அதற்கடுத்தாற்படியாக நாம் குடும்பத்தை பற்றி யோசிக்கவில்லை என்றாலும் கூட நம்மை பற்றி நாம் யோசித்து பார்த்தோம் என்றாலே நாம் சிவபெருமானின் புகழை பாடுவோம், கண்டிப்பாக பாடுவோம். ஏன்னா ஒரு பிறப்பு அப்படிங்கிறது அவ்வளவு எளிதில் நிகழ்ந்து விடுவது அல்ல. உங்களுக்கு நல்லா தெரியும், இன்றைய சூழ்நிலையில கூட இந்த குழந்தை வரம் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஏராளம். அதனையும் தாண்டி அந்த ஒரு உயிர் ஜனித்து வருகிறது என்றால் அது பல போராட்டத்திற்கு பிறகுதான் அந்த கருப்பைக்குள்ளே வந்து ஒரு செல், நாம் சொல்வது போல ஒரு செல்லாக உள்ளே வந்து அந்த ஒரு செல் பலவாக பெருகி அது ஒரு உருவம் அடைகிறது என்றால் அதுவே சற்றே ஒரு விசித்திரமான நிகழ்வு தானே. இப்படித்தான் அது உருவம் அடைய வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் யார் வகுத்து வைத்த இலக்கணம் அப்படின்னு கேட்டா இன்றளவும் யாருக்கும் தெரியாது. கையாக வளர்கிறது, காலாக வளர்கிறது, ஒரு செல் இத்தனை இலையும் தாங்கி வந்து உருமாறுகிறது. அத்தனை பிரச்சனைகளையுமே தாண்டி அந்த கரு வந்து ஒரு உயிராக மாறி அது இந்த பூவுலகளே அவதரிப்பது அப்படிங்கிறது, ஜனிப்பது அப்படிங்கிறது அதிசயத்திலும் அதிசயம் சொல்ல போன.
அந்த 10 மாதம் தவமாக தவமிருந்து இந்த மானுட வாழ்க்கையை வாழ்வதற்காக ஒரு உயிர் இந்த பூமிக்கு வருகிறது என்றால் அது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. அப்படி ஜனித்தவர்களில் ஒருவர் தான் நாம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். சரி, ஜனித்ததோடு முடிந்து விட்டதா? அதன் பிறகு உடலானது வளர்ச்சியடைந்து ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு பின் சுருங்க ஆரம்பிக்கின்றது. சுருங்க ஆரம்பிக்கிறது என்றால் நாம் தோற்றத்தை சொல்கின்றோம். அதிலே பல செயல்பாடுகள், வியக்கத்தகுந்த செயல்பாடுகள் எல்லாமே பஞ்சபூதங்களின் அடிப்படையாக கொண்டு, பஞ்சபூதங்களை ஒரு தத்துவமாக கொண்டு இந்த உடலானது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அதை நம்ம மறுக்கிறதுக்கெல்லாம் இல்லை. இந்த பஞ்சபூத கூறுகள்னு சொல்றோம் இல்லையா, தோல், எலும்பு, நரம்பு, தசை, நீர், ரத்தம், மூளை, நினம், சுக்கிலம், உணவு, உறக்கம், பயம், கூடல், இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பொருளாக, அதாவது பஞ்சபூதங்களின் வடிவாக இந்த உடலானது ஒவ்வொரு கூறாக இருக்கிறது. இதுல நம்ம நடக்கிறது, ஓடுறது, கிடக்கிறது, அப்படியே தத்தி தத்தி போகிறது, நம்ம கொண்டுள்ள குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், இந்த மாதிரி விஷயங்கள், இன்னும் சொல்ல போன செய்கிற வேலைகள், பேசுறது, நடக்கிறது, கஷ்டப்பட்டு உழைக்கிறது, மகப்பேறு, இந்த மாதிரி எல்லாம் காற்று வகை தச வாயுக்கள் உடம்பிலே, நரம்பு, தசை, எலும்பு, தோல், இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போறோம். இப்ப நம்மள என்ன நினைச்சுக்கிறோம், ஒரு மனிதன் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா? அந்த மனிதன் அப்படின்னு நினைக்கிறதே சரியா அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் பல கூறுகளாக, தசை மறைத்திருக்கிறது, நரம்பு இடையே இருக்கிறது, இரத்த நாளங்கள் இருக்கிறது, எலும்புகள் இருக்கிறது, இத்தனையும் ஒரு கூறாக ஒரு இடத்திலே ஒரு தோளால் போர்த்தப்பட்டு ஒரு வடிவாக மாறியிருக்கிறது. இதெல்லாம் வளர்கிறது. தேவைப்பட்டால் அந்த இடத்திலே அது ஒரு குறிப்பிட்ட அளவிலே அந்த வளர்ச்சியை நிறுத்தி விடுகிறது. இதனுக்குன்னு ஒரு வாழ்க்கை, எல்லாத்து உடலிலும் இந்த மாற்றங்கள் நடைபெறுகிறது. எப்படி இப்ப நம்ம சொன்ன எல்லா மாற்றங்களும் நிகழ்கிறது. எல்லாருக்குமே உடலானது வளர்ச்சி அடைகிறது, ஒவ்வொரு திசுக்களும் வளர்ச்சி பெறுகிறது, அதுல எல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் வாழ்க்கை முறை ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னா அந்த வாழ்க்கை முறையானது ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது. அது இங்கு பிறக்கின்ற விலங்குகள் ஆகட்டும், மனிதர்களாகட்டும், எல்லாமே சுகபோக வாசிகளாக இருப்பவர்களும் உண்டு, அந்த சுகங்களை கொஞ்சம் கூட கண்டறியாதவர்களாக இருப்பவர்களும் உண்டு, மத்தியமமான வாழ்க்கையை வாழ்பவர்களாகவும் உண்டு. இது மிருகத்திற்கும் பொருந்தும், மனிதர்களுக்கும் பொருந்துகிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லது இப்படியெல்லாம் அமைத்து, எப்படி எலும்பு, நரம்பு, இரத்த நாளங்கள், சதை, அதுக்கு மேல ஒரு தோல், ஐம்புலன்கள், கண், காது, மூக்கு, இந்த மாதிரி எல்லாம் கை கால்களை எல்லாம் கொடுத்து ஒரு உருவமாக கொடுத்து அதில் உயிராக விளங்குகின்றவர் இறைவன். இந்த உடலுக்கு உயிராக விளங்குகின்றவர் சிவபெருமான். அவருடைய ஆற்றலை எப்படி எண்ணி பார்க்காமல் இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சா அது வியப்பிற்குரியதாக இருக்கும் அல்லவா? என்னதான் அறிவியல் நம் கண்ணுக்கு எட்டிய அறிவியல் அப்படின்னு பேசினாலும் கண்ணுக்கு புலப்படாத ஆற்றல்கள் இந்த பிரபஞ்சத்திலே இருப்பது உண்மைதான். இன்றளவும் நாம் அதையெல்லாம் உணர்வதற்காக பல விஞ்ஞான ரீதியில் ஆராய்ச்சிகளை செய்தாலும் இன்னும் புது புது கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டேதான் இருக்கின்றன. அதற்கு ஒரு நிறைவு அப்படிங்கிறதே இல்லை. அப்ப இறைவனை அவ்வளவு எளிதில் உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டா அதுவும் கண்டிப்பாக சற்றேறக்குறைய யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அறிவியலால் கண்டுபிடிக்க முடியாத இறைவனை ஞானிகள் தங்களுடைய சிறத்தன்மையினால் தான் மேற்கொண்ட முயற்சியினால் அவர்கள் தங்களுக்குள்ளே கண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதுல எந்த ஐயப்பாடும் இருப்பதற்கில்லை. காரணம், எதை நாம் உறுதியாக நம்புகின்றோமோ அதன் வடிவாகவே நாம் மாறுகின்றோம். இந்த உடலில் சிவபெருமான் வியாபித்திருக்கிறார், உண்மையா என கேட்கிறோம் இல்லையா? எங்கோ இருக்கின்றார் இறைவன், அவரை எப்படி நம்ம உணர்ந்து கொள்வது அப்படின்னு கேட்டா ரொம்ப எளிமையான விளக்கத்தை ஞானியர்கள் முன்னெடுத்து வைக்கிறார்கள். திருமூலர் ஐயா கூட சொல்லும் போது தன்னோட அந்த திருமந்திரத்துல சொல்லும் போது இந்த உடற்கூறுகளை பற்றி எளிமையாக கூறிக்கொண்டே வருவார். அப்பொழுது அந்த மூச்சை கட்டுப்படுத்துதல், அதை கும்பகத்தல், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சொல்லும் போது அந்த உயிர் மூச்சு காற்றை பற்றி ரொம்ப பெருமையாக கூறுவார். பெருமையாக இல்ல, சிறப்பாக எடுத்து கூறுகின்றார். அந்த வகையிலே இந்த உடலிலே உயிர் இருப்பது அப்படிங்கிறதே சற்றேறக்குறைய ஒரு விசித்திரமான நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு உடலிலும் ஒவ்வொரு வகையிலே அது தங்குகிறது. சில பேர் 100 வயது 150 வயது இருக்காங்க, சில பேர் 50-60 வயதுல போயிடறாங்க. ஏன் இந்த மாறுபாடு, அது இல்லாம ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்னா
நம்ம உடலிலே இருக்கின்ற இந்த மறைமுகமான பை, கர்மாவை சுமந்து வந்த பை, அதற்கு தகுந்தாற் போல இந்த உடல் இயக்கங்கள் எல்லாம் மாறுபடுகின்றன. அதற்கு தகுந்தாற் போல நம் உடலிலே ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு தகுந்தாற் போல நம் வாழ்க்கையும் மாறுபடுகின்றன. இதுல எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இறைவன் எப்படி எல்லா உயிர்களுக்குள்ளும் அந்த உயிராக இருக்கின்றார். இறுதியில் எல்லா உயிரும் சென்று சிவபெருமானிடம்தான் அந்த இடத்துல லயித்து போக வேண்டும், ஒடுங்க வேண்டும். இதுதான் பிரபஞ்ச நியதி, அதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? நாம் பார்க்கின்ற சூரியன் ஒன்றுதான், நாம் பார்க்கின்ற சூரியன் ஒன்றுதான், அதன் பிரகாசம் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்ப அதனுடைய தன்மையானது ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு மாதிரி மாறுகிறது அல்லவா? நேரடியாக பார்த்தால் கண் கூசும். அதே ஒரு குடுவையில தண்ணிய ஊத்தி வைக்கிறீங்க, அந்த தண்ணியில பார்க்கும்போது சூரியனோட அந்த வடிவத்தை பார்க்க முடியும், அது கண் கூசுவது இல்லை. அதே ஒரு ஆற்று குளம் இந்த இதுல பார்த்தாலும் அதனுடைய வடிவத்தை பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் அவர் வியாபித்திருக்கின்றார், இறைவனாகப்பட்டவர் வியாபித்திருக்கின்றார். அவரவர் பார்வைக்கு ஏற்றார் போல அந்த தரிசனத்தையும் அவர்களுக்கு கொடுக்கின்றார். அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையும் கூட. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இறைவனை புகழ்ந்து பாட வேண்டுமா, இறைவனை நினைக்க வேண்டுமானா யாரும் புகழ்ந்து பாட சொல்லி கட்டாயப்படுத்தவில்லை, யாரையும் நினைக்க சொல்லியும் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் இப்படி ஒரு அற்புதமான படைத்த அந்த கலைஞன் இருக்கிறார் அல்லவா, இறைவனை கலைஞன் என்று கூறலாமா? கூடாதுதான். இருந்தாலும் யோசித்து பாருங்களேன், ஒரு சிற்பத்தை ஒரு சிற்பி செய்கிறார் என்றால் அந்த சிற்பமானது முழு வடிவம் பெறும் பொழுது அந்த சிற்பி ஒரு மகிழ்ச்சியின் உச்சகட்டத்திற்கு செல்வார். பார்க்கிறதுக்கே அப்படி ஒரு தத்ரூபமா செய்யும் பொழுது ஒரு சிற்பத்தை செய்யக்கூடிய சிற்பி அந்த சிற்பத்திற்கு கடவுளாகின்றார். இந்த பிரபஞ்சத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்திலே அதிர்வுகளை உண்டாக்கி இந்த பிரபஞ்சத்தை இன்னும் நிலை பெறச் செய்து அதில் எல்லா இடங்களிலும் வியாபித்து அவரவருக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் பார்த்து பார்த்து கொடுத்து அவரவர் மகிழ்ச்சியை உறுதிப்படுத்தி அவரவர் உள்ளத்திலே உயிராகவும் எழுந்தருளி இந்த உடலை இயக்கச் செய்கின்றார். இறுதியில் அந்த உடலை இந்த பாம்புகள் எல்லாம் தோலுரித்து போடுவது போல அந்த உடலிலே உயிர் தங்க முடியாத நிலை ஏற்படும் போது அந்த உயிரை அந்த உடலில் இருந்து விடுவித்து வேறு ஒரு கூட்டை கொடுத்து அந்த கர்மாவை கழிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தன்னை உணரச் செய்வதற்காக பல வகைகளிலே அவருக்கு வாய்ப்பை கொடுத்து தன்னை உணர்ந்தவர்களுக்கு தன் தரிசனத்தையும் கொடுத்து தன்னுடன் ஐக்கியப்படுத்திக் கொள்கின்றார் சிவபெருமான் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்படிப்பட்ட விஷயமாக இருக்கும்? இந்த சிவபெருமான் என்னும் ஆற்றல் எப்படிப்பட்டதாக இருப்பார் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. கருணையே வடிவமானவர், நம்ம சொல்றோம் இல்லையா, கருணையே வடிவமானவர் சிவபெருமான். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தியை நாம் தினம் தினம் நினைப்பதே நம் பாக்கியமாகும், தினம் தினம் நினைத்து போற்றுவதே நம் கடமையாகும். அவரை பற்றி நினைக்காத நிமிடம் ஒன்று இருக்கிறது என்றால் இந்த வாழ்க்கையிலே அது தேவையில்லாத நிமிடமாக போகட்டும். அவரை பற்றி பேசாத வார்த்தைகள் இருக்கும் என்றால் அந்த பேசாத வார்த்தையெல்லாம் வீணான வார்த்தை, அது என் வாயில் வராமலே இருந்துட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரியான உணர்வானது நம் மனதிலே ஏற்படும். சர்வ காலமும் இறைவனை நினைத்துக் கொண்டே இந்த வாழ்க்கையானது நகர்கிறது என்றால் எறும்பிற்கு கூட துரோகம் நினைக்காமல் வாழ கற்றுக்கொண்டோம் என்ற அர்த்தம். அன்பே வடிவமாக அமர்ந்து விட்டோம் என்பது அர்த்தம். சிவனே என்று அமர்ந்திரு என்பார்கள். அதே போலத்தான் சிவத்தை உணர்ந்தவர்கள் சிவமாகவே இருக்கின்றார்கள். இந்த உடலும் சிவம் வசிக்கின்ற கூடாகவே இருக்கிறது அப்படின்னா அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பர்களே. சாதாரணமாக சிவபெருமானை நினைத்துவிட முடிவது இல்லை. யார் யாரோ முயற்சி செய்கிறார்கள் சிவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று. எல்லோருக்கும் அந்த வாய்ப்பானது கிடைக்கப் பெறுவது இல்லை. சிவத்தை வழிபடுபவர்கள் கூட அவருடைய அனுமதியினால் தான் அவர்களை வழிபடுகின்றார்கள். அப்படி இருக்க இப்படி ஒரு அரும்பெரும் வாய்ப்பை பெற்ற நாம் அவரை பற்றி நினைக்காமல், அவரை பற்றி பேசாமல், அவரை பற்றி ஒரு சிந்தனையிலே இல்லாமல் இருந்தால் அது நமக்காகவே செய்துகின்ற தவறு, துரோகம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அவர் நினைவிலே இருக்கும் பொழுது நம் மனமானது மகிழ்ச்சியாக இருக்கும். அவர் புகழை பாடும் பொழுது இந்த உடலும் உள்ளமும் பூரித்து கிடக்கும். அவரை பற்றி நினைத்திருக்கும் பொழுது மனதிலே ஒரு அமைதி நிலவும். பாருங்க, அது எவ்வளவு கோடி காசு கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு மன நிம்மதி. சிவாலயத்திற்கு போறோம், சிவனை வழிபடுறோம், அவர்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும்னு தோணுதா உங்களுக்கு? அவர்கிட்ட ஏன் முதல்ல கேட்கணும்? ஏன்னா இந்த பக்தி அப்படின்னு வந்துட்டாலே இப்ப இருக்க காலகட்டத்துல
இறைவனிடம் போய் ஆலயத்தில் நின்றாலும் சரி, இல்ல அமைதியா அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டாலும் சரி, ஏதேனும் ஒரு விண்ணப்பத்தை வைத்துக் கொண்டு அவரிடம் ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எப்படி உண்டாச்சு, இல்ல யார் உண்டாக்கினார்கள் அப்படிங்கறதெல்லாம் தெரியல. அது ரொம்பவே மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு. அவரிடம் நான் விடை கேட்கின்றேன் அப்படிங்கிறது வேற. வாழ்கின்ற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் அப்படின்னு எப்ப நம்ம கேட்க ஆரம்பிச்சோமோ அப்பவே அந்த பக்தி அப்படிங்கிற நிலையில இருந்து நம்ம கீழே வந்துடுவோம். அதனாலதான் எப்பவுமே சொல்றது, எந்த ஆலயத்திற்கு போனாலும் சரி, அதையும் குறிப்பா நீங்கள் சிவாலயத்திற்கு போனா கண்டிப்பா இறைவனிடம் நீங்கள் எதுவும் வேண்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வேண்டத்தக்கதறிவோய் நீ, வேண்டும் வரம் தருவோய் நீ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம என்ன வேண்ட போறோங்கிறதே இறைவனுக்கு தெரியும். அப்ப உனக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். அதை நான் சொல்லி இறைவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்ப அந்த இடத்துல அந்த இறைவனுக்கு என்ன மதிப்பு இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அப்படிப்பட்டவர் அல்ல எம்பெருமான் ஈசன். சர்வேஸ்வரன், சகலமும் உணர்ந்தவர். இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கு தேவையானவற்றை உணர்ந்தவர். நாம் என்ன கேட்க போகின்றோம் என்பது கூட தெரியாதவரா? கண்டிப்பாக இல்லை. அதனினும் தாண்டி நமக்கு என்ன வேண்டுமோ, நமக்கு எது நல்லதோ, நமக்கு எதை கொடுத்தால் நல்லதாக நாம் பயன்படுத்துவோமோ, நாம் நன்றாக இருப்போமோ அதை பார்த்து பார்த்து கொடுப்பவர் எம்பெருமான் ஈசன். அப்படி பார்த்து பார்த்து கொடுப்பதிலே எது சிறந்ததோ அதைத்தான் அவர் நமக்கு கொடுக்கின்றார். சரி, அப்படி கொடுக்கறதுல நிறைய துன்பமாக இருக்கிறதே, நிறைய கஷ்டங்கள் வருகிறதே அப்படிங்கிற அந்த கேள்வியும் பின்தொடர்ந்துதான் வரும். கண்டிப்பாக எல்லா இடத்திலும் மேடு பள்ளமே இல்லாமல் ஒரே சீராக ஒரு இடம் செல்கிறது என்றால் அது ஒரு இடத்துல கட்டுப்பாடு இல்லாத பகுதியாக சென்றுவிடும். ஒரு இடத்துல மேடும் பள்ளமா இருக்குன்னா நம்ம நிதானிச்சு போக ஆரம்பிப்போம். வாழ்க்கையில எல்லா மேடு பள்ளங்களும் வரத்தான் செய்யும், இன்பம் துன்பம் வரத்தான் செய்யும். அப்படி வரும்போதுதான் அந்த உயிரானது பக்குவப்படும். உயிர் எதற்கு பக்குவப்பட வேண்டும்? ஏன்னா இன்ப துன்பம் என்று இரண்டு வேறு பகுதிகள் உள்ளன. அந்த இரண்டையும் ஒரே நோக்கில் பார்க்கக்கூடிய ஆற்றல் ஒருவனுக்கு வருகிறது. அப்படிங்கும் போதுதான் அந்த மனமானது பக்குவ நிலையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். பக்குவம் என்பதை அடைவதற்கு பல ஆண்டுகள் ஆனாலும் அந்த பக்குவம் என்று ஒன்று உண்டு. அதனை நோக்கி நாம் பயணிக்க ஆரம்பிக்கும் போதே வாழ்க்கையோட அந்த உன்னதமான அர்த்தமானது நிறைவேற ஆரம்பிக்கின்றது. அதனால்தான் ஆங்காங்கே மேடுகளும் பள்ளங்களும் நம் வாழ்க்கையிலே ஏற்படுகின்றது. நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பிடிமானம் வேண்டும், அது நடக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைத்துட்டாலுமே கூட அதை இறைவனிடம் போய் சொல்லிவிடுங்கள். நான் இதை செய்ய வேண்டும் என்று இருக்கின்றேன், நான் செய்ய போகின்றேன் என்று அவர் மீது பாரத்தை போட்டுவிட்டு, சிவபெருமான் மீது பாரத்தை போட்டுவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த செயலை செய்ய ஆரம்பித்து விடுங்கள். ஏனால் அது அவர் வழிகாட்டியது. உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது, ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் உண்டாகிவிட்டது அப்படின்னா அந்த எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கின்றீர்கள். அவ்வாறு செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றியதே சிவபெருமானால் மட்டும்தான் இருக்க முடியும். அப்படி இருக்கும் போது அவரிடம் சென்று, இந்த வினையை நான் ஆற்றப் போகின்றேன், நீ இட்ட கடமையை நான் செய்ய போகின்றேன், அதுல எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த இன்பம் வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும் அது உனக்கே பொறுப்பு அப்படின்ட்டு அவரிடம் ஒப்புவித்து விட்டு நாம் அச்செயலை செய்ய ஆரம்பிக்கும் போது அதற்கு உற்ற துணையாக இறைவன் அங்கே இருக்கின்றார். அந்த காரியமானது நல்ல முறையிலே நிறைவேறுவதற்கும் அதுல எந்த இடைஞ்சல்களும் வராமல் இருப்பதற்கும் அவரே காரணகர்த்தாவாக இருந்து காத்து வருவார். அப்படின்னா அதுல நீங்க எதுவுமே ஐயப்படவே தேவையில்லை. அவரே உங்களை நம்மளால எளிதில் உணரதான் முடியாது. ஏன்னா தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளவே மாட்டார். அவ்வளவு எளிதாக உயிர்களுக்குள் மறைந்திருக்கும் ஈசன் தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளவே மாட்டார். ஆனா ஒரு கஷ்டம்னு வரும்போது மனிதனுக்கோ அல்லது எந்த ஜீவராசிகளுக்கும் சரி, ஒரு கஷ்டம்னு அப்பா அப்படின்னு கூப்பிட்டா ஓடோடி முதலில் நிற்கக்கூடிய தெய்வம் யாராக இருப்பார் என்றால் சிவபெருமானாகத்தான் இருப்பார். ஏன்னா ஒரு குழந்தைகளுடைய வலி அப்படிங்கிறது, அந்த குழந்தை கூட அந்த வலியை தாங்கிக் கொள்ளும், ஆனால் ஈசனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அப்ப ஒரு இடத்துல கஷ்டம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, இன்பம் அதிகமாக அப்பான்னு கூப்பிட்டாலும் சரி, அந்த இடத்துல உங்கள் கூட அந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு இறைவன் நிற்பார். அப்படின்னா அது கண்டிப்பா சிவபெருமானாகத்தான் இருப்பார். கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடிய தெய்வம் அப்படின்னா எம்பெருமான் சிவன். நம்ம அடிக்கடி சொல்வது உண்டு, சிவன் சிவன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்றோமே. கண்டிப்பாக நாம் எல்லா நேரங்களிலும்
எல்லா இடங்களிலும் சிவன் சிவன் என்று சொல்லிக் கொண்டே இருப்போம், பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருப்போம். அது அவ்வளவு சாதாரண விஷயமா அப்படின்னா எளிதாக எல்லோராலும் சொல்ல முடியாத விஷயம், நினைத்தாலும் சொல்ல முடியாத விஷயம். யார் நாவிலே இந்த சிவன் என்ற வார்த்தை வருகிறதோ, பஞ்சாட்சர மந்திரம் தொடர்ந்து வருகின்றதோ, அவரெல்லாம் பாக்கியவான்கள், அவரெல்லாம் பாக்கியவான்கள். பல்வேறு பிறவிகள் எடுத்தாலும் எல்லா பிறவிகளிலும் சிவபெருமானை நினைத்து நிறுத்தி உருகி உருகி என்புனைந்து அப்படியே எல்லாமே சிவன் எல்லாமே சிவன் என்று இருந்த ஒருவரால் தான் இந்த பிறவியிலும் சிவன் என்ற நாமத்தை கூற முடியும், பஞ்சாட்சர மந்திரத்தை கூற முடிகிறது. அதிலும் சிவ சேவை செய்பவர்கள் இன்னும் மேலானவர்களாக கருதப்படுகிறார்கள். ஏன்னா அந்த சேவையெல்லாம் செய்வதற்கு இறைவனுடைய பாக்கியம், அவருடைய அருட்கருணையானது கண்டிப்பாக வேண்டும். அடியார்களுக்கு சேவை செய்தலாக இருக்கலாம், அல்லது சிவாலயங்களை புனரமைப்பதற்காக அவர்கள் செய்கின்ற முயற்சியாக இருக்கலாம், அல்லது புனரமைப்பவர்களாக இருக்கலாம். அந்த சிவாலயத்திலே ஒரு துரும்பு கிடைக்கிறது, அதை எடுத்து ஓரமாக போடுவதாக இருக்கலாம். அந்த சிவாலயத்தை தூய்மை செய்பவர்களாக இருக்கலாம், அல்லது சிவனை பற்றி மற்றவர்களிடம் பேசுபவர்களாக இருக்கலாம். அவரை பற்றி அந்த உயர்ந்த பெரும் கருத்துக்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்பவர்களாக இருக்கலாம். மற்றவர்கள் உள்ளத்திலே சிவபெருமானை பற்றி எண்ணத்தை தூண்டுபவர்களாக இருக்கலாம், அவரை பற்றி எண்ணத்தை உண்டாக்குபவர்களாக இருக்கலாம். இப்படி எந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருந்தாலும் அந்த வாய்ப்பு நீங்களே தேடிக்கொண்டது அன்று, மாறாக சிவபெருமான் உங்களுக்கு அருளிய வரம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க. அவ்வரம் எவ்வாறு கிடைக்கும் என்றால், ஒவ்வொரு ஜென்மத்திலும் நாம் சிவபெருமானை நினைத்து செய்கின்ற செயல்கள், அந்த வினைகள், நாம் அர்ப்பணிப்புடன் வாழ்க்கையை நடத்தி இருப்போம். போன ஜென்மங்களில் எல்லாம் எல்லாமே அப்பன் தான் அப்படின்ட்டு அப்பன் மீது பாரத்தை போட்டு விட்டு எது நடந்தாலும் உனக்கே அப்படின்ட்டு ஒவ்வொரு நொடி பொழுதும் நம் வாழ்க்கையை நடத்தி இருப்போம். சாகும் தருவாயிலும் கூட சிவன் என்ற நாமத்தை, சிவன் என்ற மந்திரத்தை, பஞ்சாட்சர மந்திரத்தை மட்டுமே உச்சரிப்பவர்களால் மட்டுமே அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தாலும் அந்த ஜென்மத்திலே சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லக்கூடிய அருகதையை பெற்றவர்களாக அவர்கள் பிறந்திருப்பார்கள். அல்லது சிவாலயங்களிலே அந்த உழவாரப் பணிகளை செய்வதற்கான அருகதையை அவர்கள் பெற்றிருப்பார்கள், அல்லது சிவ சேவை செய்யக்கூடிய அந்த உயரிய தகுதியை பெற்றவர்களாக அவர்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருப்பார்கள். மற்றவர்கள் யாவரும் இந்த பிறவியிலாவது ஈசனின் திருநாமத்தை சொல்லி பிற்கால வாழ்க்கைக்கு ஒளியை ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் கேட்டுக்கொள்கின்றோம். நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும்னு நம்ம ஒரு திட்டம் தீட்டுறோமோ, அந்த திட்டம் எப்படி வேணாலும் போகலாம். நீங்க நினைக்கிற மாதிரியே அந்த காரியமானது நல்ல முறையில் நிறைவேறி நீங்கள் ஆனந்தமாகவும் இருக்கலாம். நீங்க நினைச்ச மாதிரி அந்த காரியமானது நிறைவேறினதன் காரணமாக நிம்மதியை இழந்து வாழ்க்கையிலே தவிக்கலாம். இல்ல நான் நினைச்சதே நடக்கல அப்படிங்கிற மாதிரி எண்ணத்திலையும் ஒரு சிலர் தனது வாழ்க்கையை கழித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்ப இதுல எதை நான் எடுத்துக்கிறது? நான் வாழ்க்கையில இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதே மாதிரிதான் கடவுள் எனக்கு எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கார், எல்லாமே இருக்கு. ஆனா மனசுல நிம்மதி மட்டும் இல்லை, மனதில் சந்தோஷம் மட்டும் இல்லை அப்படிங்கிறவங்களோட எண்ணிக்கை இந்த பூமியிலே ரொம்ப அதிகம். ஏன் இப்படி? நான் கேட்கறேன், கேட்டதும் கிடைச்சிருச்சு, ஆனா எனக்கு மனசுல நிம்மதி இல்லையே அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கணும். வேண்டும் அப்படிங்கிற மனதின் காரணமாகவும் போதாது அப்படிங்கிற அந்த மனதின் காரணமாகவும் தான் இந்த பிரச்சனையானது நமக்கு உண்டாகின்றது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு வீடு வேணும்னு மனசுல ரொம்ப ஆசைப்பட்டு அதுக்காக கடின உழைப்பு, இறைவனோட அனுகிரகத்தால ஒரு வீடும் அமைஞ்சிருச்சு, இருந்தாலும் மனசுல நிம்மதி இல்லை. ஏன்னா வீடு கட்டினது இன்னும் கொஞ்சம் பெருசா கட்டியிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம், இன்னும் இப்படி மாத்தி கட்டியிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம், இந்த மாதிரி அடுத்தடுத்த எண்ணங்கள் மனதிலே தோன்றிக் கொண்டே இருக்கும். ஏன்னா ஒண்ணு கிடைச்சிருச்சு, அப்ப அடுத்ததை நோக்கி மனதானது பயணிக்க ஆரம்பித்து விடுகிறது. உண்மையாலுமே அது சந்தோஷமா, நான் கேட்டது கிடைத்தது எனக்கு சந்தோஷமா அப்படின்னு போய் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. 100ல 90 பேர் இல்ல எனக்கு இன்னும் சந்தோஷம் கிடைக்கவில்லை அப்படிங்கறத தான் சொல்லுவாங்க. 10 பேர் இன்னும் முடிவெடுக்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருமே நான் எடுத்த முடிவின் காரணமாக சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களோட எண்ணிக்கை மிக 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 சொற்பம். அப்பதான் ஒரு கேள்வியானது நம் மனதிற்குள்ளே எழுகின்றது. கடவுள் நமக்காக போட்டு வைத்த திட்டத்தை நாம் ஏற்றுக்கொண்டோமா, அல்லது நாம விரும்பி சிலவற்றை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக இந்த பிரச்சனைகளில் சிக்கி கொண்டோமா அப்படின்னு கேட்டா
நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை இறைவன் கொடுத்து விடுகின்றார். ஏன்னா வாழ்க்கைய கையில கொடுத்துறாரு. எப்படியாவது வந்து விடு, உணர்ந்து விடு, உனக்குள் இருக்கின்ற அந்த அற்புத சக்தி நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறார். சிவபெருமான் வந்து எல்லா மனிதர்களுக்கும் அதை உரைத்து விடுகின்றார். உனக்குள்ள இருக்க அற்புத சக்தி கிட்ட நீ எது கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு சொல்லிடுறாரு. அந்த உயிரும் ஒரு உடலை தாங்கி கொண்டு இங்கு வருகிறது. அது என்னென்னவோ கேட்க ஆரம்பித்து விடுகிறது. வாழ்க்கையிலே ஆனந்தமாக இருப்பதாக நினைத்து கொண்டு எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், இப்படி கணவன் அமையணும், அப்படி மனைவி அமையணும், இந்த மாதிரி பிள்ளை குட்டி எல்லாம் இருக்கணும், இப்படி ஆடம்பரமா இருக்கணும், இப்படி சமுதாயத்துல அந்தஸ்துல இருக்கணும், அதிகாரத்துல இருக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்களை நமக்குள் இருக்கின்ற அந்த அற்புத சக்தியிடம் கேட்டு கேட்டு ஒவ்வொன்றாக பெற்றுக்கொள்கின்றோம். அது எல்லாம் ஏதோ ஒரு கட்டத்துல அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னு அது எல்லாம் உண்மை இல்லை, அதனால எந்த சந்தோஷமும் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுது. அது கேட்டா இன்னைக்கு பாதி பேத்தோட நிலைமை அப்படித்தான். நான் கேட்டதெல்லாம் கிடைச்சது, ஆனா மனசுல நிம்மதி மட்டும் இல்லை. ஏன்? கடவுள் உனக்குள் ஒரு அற்புத சக்தியை கொடுத்து நீ கேட்பதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவை இட்டு உனக்குள்ளே அந்த அற்புத சக்தியை வைத்து அனுப்பி இருக்கிறார். நீயும் கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டே இருக்கின்றாய். இப்ப எல்லாரும் நல்லது கேட்டா கிடைக்கணும்ல, ஏன் கெட்டது கிடைக்குது அப்படின்னா அந்த மன உறுதிப்பாட்டுடன் அவர்கள் கேட்பதில்லை. எனக்கு இது வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆணித்தனமான எண்ணத்துடன் அந்த அற்புத சக்தியிடம் எதையும் கேட்பதில்லை. அதனாலதான் சில பேத்துக்கு அது எதிர்மறையா நடக்கிறது. சொல்லுவாங்கல்ல, வாழ்க்கையில நம்ம பட்டது எல்லாம் கஷ்டம், மனசுல அப்படி நல்லா விழுந்துரும். எனக்கு எது வந்தாலும் வந்து கஷ்டமா தான் வருது, எது நடந்தாலும் கெட்டதா தான் நடக்குதுன்னு மனசுல விழுந்துடுது. நல்லா விழுந்துறதன் காரணமா அவங்களால நிஜமாவே நல்லதாவே நினைக்கவும் முடியறதில்லை. அப்படியே நினைச்சாலும் ஒரு குழப்பத்திலே இது நடக்குமோ நடக்காதுங்கிற எண்ணத்துல இப்படி நடந்துருச்சுன்னா எதிர்மறையை யோசிக்கும் போது அவங்களுக்கு எதிர்மறையா தான் நடக்குது. அதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப இதெல்லாம் இருக்கட்டும். கடவுள் நம்மளிடம் என்ன சொல்லி அனுப்பிச்சாரு? நமக்குள்ள ஒரு அற்புத சக்தியை வச்சு எது கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிற வரத்தை கொடுத்துத்தான் அனுப்பி இருக்கின்றார். நீ எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தியை உனக்குள் வைத்துதான் அனுப்பி இருக்கின்றேன் அப்படின்ட்டு இறைவன் சொல்லும் போது நம்ம உடனே மனசுல என்ன தோணிடுதுன்னா, அப்பாடா இவ்வளவு பெரிய வரத்தை கொடுத்திருக்காரு ஆண்டவன், அப்ப இதை கேட்கலாம் அதை கேட்கலாம் தோணுதே தவிர அந்த இறைவனுடைய திருப்பாதத்தை தரிசிக்க கூடிய வாய்ப்பை கொடுன்னு அந்த அற்புத சக்திகிட்ட நம்ம யாருமே கேட்கறது இல்லை. இவ்வளவு ஆற்றல் பொருந்தியவர், பிரபஞ்சங்களை எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய, இன்னும் பிரபஞ்சத்தை விரிவடைய செய்யக்கூடிய ஆடல் நாயகன் இந்த வரத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அப்படிங்கும் போது அவருடைய அந்த அற்புத தரிசனத்தை காண வேண்டும் என்று நம்முள் இருக்கக்கூடிய அற்புத சக்தியிடம் நாம் கேட்பதே இல்லை. அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும், இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய அந்த அன்புமயமான உருவத்தை காண வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அல்லது அந்த வேண்டுதல்கள் அப்படிங்கிறது நம்ம யார்கிட்ட வைக்கிறது இல்லை, நமக்குள்ள இருக்க அற்புத சக்தி கிட்ட வைக்கிறதே இல்லை. மாறா பொண்ணு பொருள் புற உலகத்துல பார்க்கிற எல்லா விஷயத்து மேலையும் ஆசையை வளர்த்துக்கிட்டு காமத்தை வளர்த்துக்கிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடிய மனம்தான் இருக்கிறதை தவிர உண்மையான பொருள் அந்த பருப்பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும், அதனுடன் ஐக்கியமாக வேண்டும் என்று நம்முள் இருக்கக்கூடிய அந்த அற்புத சக்தியிடம் யாரும் கேட்பது இல்லை. கேட்பவர்கள் ரொம்ப ரொம்ப சொற்பம். அப்படி கேட்டு அந்த உணர்வை அனுபவிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அப்படிங்கும் போது அவர்கள் மனதிலே ஏற்படுகின்ற ஆனந்தத்திற்கு ஈடு இணை இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. எப்பொழுதும் ஆனந்த களிப்பிலேயே இருக்கின்றார்கள், எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருக்கின்றார்கள். அவர்களிடம் போய் இந்த பிரபஞ்ச வாழ்க்கையை பற்றி, உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கையை பற்றி அப்படி இப்படி நீ எது கேட்டாலும் அவர்களிடம் இருந்து பதில் வராது. ஏன்னா அவங்க அனுபவிக்கக்கூடிய அந்த ஆனந்தத்திலிருந்து ஒரு வினாடி கூட தவறிவிடக் கூடாது அப்படிங்கிற எண்ணத்திலேயே தனது வாழ்க்கையை வந்துட்டு ஓட்டி கொண்டிருப்பார்கள். ஒரு வினை ஆற்றுவதின் காரணமாக வருகின்ற வினை அது நம்மை தொடர்ந்துதான் வருகின்றது. இருந்தாலும் ஒரு இறைவனின் மீது அன்பு வைக்கின்றோம், அந்த இறைவன் மீது ஒரு பற்றுதலை வைக்கின்றோம். அவரை நம்முடன் அந்த இரண்டர கலந்த நிலை, நம்மிலிருந்து பிரித்து பார்க்க முடியாத ஒரு நிலைக்கு நம் மனதானது கொண்டு சென்று விடுகிறது. ஒவ்வொரு வினாடியும் அப்படியே அனுபவிக்கின்றது, அந்த இறை அனுபவத்தை அனுபவிக்கின்றது. அப்படிங்கும் போது அது சொல்லிலடங்கா ஆனந்தத்தை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அது ஏற்படுத்தும். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஜீவராசிகளுக்குள்ளும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கமானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் அன்பு நிறைந்ததாக, அன்பு வயப்பட்டதாக இருக்கும். அப்படி இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே உண்மையாகவே ஆனந்தம் என்றால் என்ன என்பது அந்த ஆனந்த கூத்தனை போல ஒவ்வொரு உயிரும் உணர்ந்து கொள்கின்றது. அதுதான் உச்சகட்ட ரகசியமாக இருக்கிறது வாழ்க்கையிலே. நாம் நம்முள் இருக்கின்ற அதீத சக்தியிடம் என்ன கேட்க வேண்டும் என்றால்,
இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள், அதற்கான வழியை காட்டுங்கள், அவருடைய பொற்பாதத்தை தரிசிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள். அது போன்ற விஷயங்களை கேட்பதற்கு மாறாக நாம் நம் மனதிலே எதையெல்லாம் பெரிதாக யோசித்து வைத்திருக்கின்றோமோ அதையெல்லாம் கேட்கும் பொழுது கேட்கும் வரும் கிடைக்கின்றது. ஆனால் அது உனக்கு பயன்படக்கூடியதாக இருக்கின்றதா, உனக்கு ஆனந்தத்தை தரக்கூடியதாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டா அது யாருக்குமே பலனில்லாததாக இருக்கிறது. இந்த மாய உலகிலே கிடைப்பதெல்லாம் அழிந்து போகும். எதை நீ பெற்றாயோ அதை இங்கிருந்து தான் பெற்றாய். அப்படிங்கும் போது அது யாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம்தான். ஆனா யாருக்குமே கிடைக்காத அற்புத பாக்கியம் அப்படின்னா இறைவனை தரிசித்தல், இறைவனின் அந்த அன்பை உணர்தல். அப்ப நம்ம எதை கேட்கணும்? கேட்க வேண்டியவற்றை தெளிவாக கேட்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அறகுறையா சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நாம் செல்கின்றோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா நம் வாழ்க்கையிலே மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும். மேட்டிலே இருந்து பள்ளத்தை பார்த்தால் பயமாக இருக்கும், பள்ளத்திலே இருந்து மேட்டை பார்த்தால் கொஞ்சம் கனமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் வாழ்க்கை என்பது நகர்ந்து கொண்டே இருப்பதற்கான சாலையாகத்தான் இருக்கிறது. இறைவன் அப்படிப்பட்ட சாலையைத்தான் நமக்கும் கொடுத்திருக்கின்றார். கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போகும் பொழுது கண்டிப்பா இறைவன் இட்ட கட்டளைப்படி நாம் செல்லும் பொழுது, ஏன்னா நம்ம என்ன திட்டமிட்டாலும் அந்த திட்டம் ஏதேனும் ஒரு இடத்திலே போய் நின்றுவிடும். ஆனால் இறைவன் நமக்காக ஒரு திட்டத்தை தீட்டுகிறார் அப்படிங்கும் போது அதிலே நீங்கள் தொடர்ந்து பயணிக்கிறீர்கள் அப்படிங்கும் போது அந்த திட்டமானது உங்களுக்கு ஏற்ற திட்டமாக இருக்கும். உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய, உங்களை எப்பொழுதும் ஆனந்த நிலையிலேயே வைத்திருக்கக்கூடிய திட்டமாகத்தான் அது இருக்கும். அப்படிங்கிறத நம்பி அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது வாழ்க்கையானது ஆனந்தமானதாக எப்பொழுதுமே உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். மாறாக நாம் எடுக்கும் முடிவுதான் சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாய தோற்றத்திலே நாம் மாட்டிக்கொள்ளும் பொழுது, சிக்கிக்கொள்ளும் பொழுது வருகின்ற எல்லாவற்றையும் நாம் தான் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இறைவனை சரணடைந்து விட வேண்டும், இறைவனை சரணடைந்து விட வேண்டும். அவர் தீட்டிய திட்டத்தின்படி நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது, வினையாற்றி கொண்டிருக்கும் பொழுது அதுல எந்த பிரச்சனைகளும் வருவதற்கில்லை. அங்கு அன்பு நிறைந்த உலகமாகவே அந்த உலகமானது காணப்படுகின்றது. அந்த உலகத்திலே வசிக்கும் போது ஒவ்வொருத்தரும் அன்பு வயப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். அது ஒரு தனி அலாதியான ஒரு சுகத்தை தரக்கூடிய ஒரு உலகமாக அது இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இறைவனிடம் எதை கேட்பதற்கு முன்பும் தெளிவாக கேளுங்கள் நண்பர்களே. கேட்டதை சிவபெருமான் கொடுத்து விடுவார். நாம் என்ன கேட்க போகின்றோம் அப்படிங்கிறது தான் நம்மளிடம் இருக்கின்றது.